ஹாய் வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஜஸ்ட் 5 ப்ராடக்ட்ஸில் எப்படி சூப்பரான டெய்லி சிம்பிள் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து ரொம்ப பெருசாக எந்த ப்ராடக்ட்டும் நான் காட்ட போகிறதில்ல. சிம்பிளாக அண்ட் நம்ம மஸ்ட்டாக பண்ண வேண்டிய ஸ்கின் கேர் அண்ட் சம் ஃபியூ மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து காட்ட போகிறேன். மொத்தமே 5 ப்ராடக்ட் தான் இருக்க போகுது. 5 ப்ராடக்ட் தான். ஸோ அதில் எப்படி மேக்கப் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ், ஆஃபீஸ், டெய்லி மேக்கப், வீட்டில் இருக்கவங்க சும்மா கடைக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்டில் மட்டும் தான் புதுசா எதுவுமே நீங்க வாங்குற மாதிரியே இருக்காது. இருக்கிறதுல எப்பறம் இப்படி போடலாம் அப்படின்றத தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க ஃபுல்லா பார்க்கலாம். Firstly, I'm starting with Nutriderm moisturizing lotion vitamin E. ஸோ இது வந்து விட்டமின் இ லோஷன், பட் இது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் நம்ம ஸ்கின்ல ஒர்க் பண்ணும். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து காலேஜ், ஆஃபீஸ் இந்த மாதிரி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காக லைக் 2 மினிட்ஸில் சட்டுன்னு ரெடி ஆகணும், 5 மினிட்ஸில் ரெடி ஆகணும்னா இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ அதனால வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணும். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து உங்களோட ஸ்கின்னை ஆயிலியாக காட்டாது, க்ரீஸியாக காட்டாது, டல்லாக காட்டாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் காட்டும். ஸோ நல்லா நரிஷிங் ஆகும், டக்குன்னு அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எந்த ப்ராடக்ட் போட்டாலும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு போடுங்க. ஸோ நீங்கள் இதே நான் வந்து இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா காட்ட போகிறேன். எக்ஸ்ட்ரா கிடையாது, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ வீட்டில் இருக்க லைட் நமக்கு அதனாலேயே வந்து நமக்கு ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகும். இதே நீங்கள் வெளில போகிறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஸோ நான் வந்து வீட்டில் தான் ஷூட் பண்ணுறேன், பட் நான் இப்போ ஷூட் பண்ணும்போது ஒரு லைட்டுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஷூட் பண்ணுறதுனால கம்பல்சரி நான் சன்ஸ்க்ரீன் போடுறேன். அண்ட் என்னோட டே கேர்லேருந்து எல்லா கேர்லேயுமே சன்ஸ்க்ரீன் இருக்கும். நான் வீட்லேயே இருக்கேன்னா கூட. ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஆக்சுவலி இது வந்து டாக்டர் வந்து கொடுத்தது. ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து தந்தது. அதனால நான் இதோட நேம் எதுவும் காட்டலை. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி காலி. ஸோ நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன்னும் போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இந்த அளவுக்கு தான் எடுப்பேன். இதே வந்து நீங்கள் வெளியிலலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 ஃபிங்கர் ரூல், அதாவது 2 கையில் ஃபுல்லாக எடுக்கணும், அதாவது 2 விரலில் ஃபுல்லாக எடுத்து போடுங்க. ஸோ அதுதான் வந்து அதுவே வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய போடுங்க, ரீஅப்ளை பண்ணணும். ஸோ நல்ல மாய்ஸ்சரைசராக சூஸ் பண்ணுங்கள், நல்ல சன்ஸ்க்ரீனாக சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எது உங்களுக்கு வந்து இப்போ ஆயிலியாக இருக்குன்றதுனால தான் நம்ம சன்ஸ்க்ரீன் போட மாட்டோம். பட் இது வந்து அப்படியே மேட் ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் போட எப்படியே ஹைட்ரேட் பண்ணோம் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் எனக்கு இது பிடிக்குது. ஸோ இது எனக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபார்மசி போகலாம். ஸோ ஃபார்மசியில் ஏன்னா எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், எது போட்டாலும் லைக் சில டைம் இந்த கிளாத்தில் கூட அலர்ஜி வரும் நமக்கு கையில் உடம்புலலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாமல் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா பவுடர். ஸோ எனி டைப் ஆஃப் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னோட மார்க்ஸ் எதுவுமே வந்து ஹைட் பண்ணல. ஏன்னா நான் வீட்டில் இருக்கேன்னும் போது இந்த மாதிரி மார்க் ஹைட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணி, பிகாஸ் எனக்கு வந்து இதே ஃபீல்டில் இருக்க பிடிக்காது. ஸோ ஏதாவது ஒரு பவுடர் வச்சு லைக் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மேட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதுக்காக நான் பாண்ட்ஸோட நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் பவுடர், அதாவது ஒரு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் விதவிதமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த ஹிமாலயாவோட பேபி பவுடர் யூஸ் பண்ணுவேன். என்ன இன்னும் பெருசாகிட்டு பேபி பவுடர் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். அதனால தான். ஸோ இதில் இருக்க லூஸ் பவுடர் வந்து இதில் வந்து எல்லோ கலர் லைக் க்ளோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வேறு எதனா யூஸ் பண்ணலாம். ப்ரஷ். ஸோ தேர்ட் ஸ்டெப்பாக நான் இதை தான் போடுறேன், பவுடரை. ஸோ எடுத்துட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நான் அப்படியே ரேண்டமாக போட்டுக்கிறேன். ஸோ நம்ம எப்படி பவுடர் வச்சு செட் பண்ணுவோம். இதே உங்களுக்கு வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் எனக்கு வந்து பவுடர் வச்சு செட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ டல்லாக இருக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால தான். இன்னொன்று, நம்ம காலேஜ், ஆஃபீஸ் வெளில போகிறோனாலே நமக்கு ஸ்வெட் ஆகிட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து திருப்பி நம்ம ஸ்கின் கேர் பண்ணும் போது எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் ஆகிடுவோம். ஸோ அதுக்கு பெட்டராக வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறையவும் எடுக்காமல் நான் வந்து பேக்கும் பண்ணுவேன். ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். டைம் இருந்துச்சுன்னா, டைம் இல்லைன்னா கடன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ வந்து நான் ஒரு எட்டி பவுடர் எடுக்கிறேன். அதை வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா கையில் தான் எனக்கு போட பிடிக்கும்னா கையிலையும் போட்டுக்கலாம். எனக்கு அது மாதிரி பிடிக்காது. ப்ரஷ் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஒரு ஃபுல் ஃபேஸ்க்கு. ஏன்னா ஐ ஷேடோ, ப்ளஷ் இதெல்லாம் வந்து ப்ளஷ் கூட இதிலே அப்ளை பண்ணிக்கலாம். ஐ ஷேடோவை மட்டும் நீங்கள் வந்து கையிலேயே கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து முடியுது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எதுவுமே என்னோட பிம்பிள் மார்க் அது மாதிரி எதையும் ஹைட் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு அப்படி தெரிஞ்சாலும் ஓகே தான் அப்படின்னு தான். பிகாஸ் நம்ம வீட்டில் இருக்கோன்ற போது நம்ம வந்து டெய்லி வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், பிம்பிள் மறைக்க மாட்டோம். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி மேக்கப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ்வலி வீட்டில் லேடிஸ் எல்லாரும் நம்ம இப்படி தான் ரெடியே ஆகும். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறமா எக்ஸஸாக ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காராலேயே வந்து உங்களுக்கு வந்து ஐலைனர் மாதிரியும் வச்சுக்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் மாதிரியும் வச்சுக்க முடியும். தென் வந்துட்டு அதில் இருக்க அந்த மஸ்காரா வச்சு நம்ம கோட்டும் பண்ணிக்கலாம். ஐலைனராக வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஸ்காராவை போட்டுருங்க. ஸோ மஸ்காரா வந்து உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இது கூட ஆப்ஷனல் தான். பட் எனக்கு வந்து இது பிடிக்கும். ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்கன்னா இது மாதிரி மஸ்காரா போட்டு போனீங்கன்னா உங்கள் ஐஸ் வந்து நல்லா பாப்புடாக தெரியும். அதனால தான். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து 4th ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்லேயே நீங்கள் லைனர் கூட வச்சுக்கலாம். கண்ணில் பட்டுச்சு. ஸோ கண்ணாடியே பார்க்காம நான் போட்டுட்ருக்கேன், அதனால தான் அதே கண்ணில் பட்டுச்சு. ஸோ வீட் நான் கண்ணை குத்திக்கிட்டே வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து கண்ணாடி எடுத்துட்டாண்டு. ஸோ வந்து மஸ்காரா மட்டும் போட்டுக்கோங்க. மஸ்காரா மட்டும் போட்டு போகிறீங்கனாலும் ஓகே. இல்லை எனக்கு லைனர் போட்டு பழக்கம், ஆனால் லைனர்லேயும் நம்ம மஸ்காரா மாதிரி கோட் பண்ணிப்போம், லைக் அந்த மாதிரியும் பண்ணுவோம். அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் பண்ணுற டெக்னிக்கில் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மஸ்காரா நான் கோட் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி போடுவீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து போடாதீங்க. பிகாஸ் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவாக போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட மஸ்காராவில் வந்து டிப்பில் நமக்கு இருக்கும். ஸோ அதை எடுத்து என்னோட நெயில்ஸில் வந்து வச்சுக்கிறேன். இப்படி அந்த மை இருக்குல்ல, ஸோ அதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ அகைன் ஐ ஷோ. ஸோ இது மாதிரி நெயிலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரஷ், எனி ப்ரஷ், அது வந்து இந்த மையை பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ரஷில் அந்த லைட்டாக அந்த மையை எடுத்துகிட்டு ஈவனாக எடுத்துக்கிறேன் அந்த மஸ்காராவை. அண்ட் எனக்கு ஐலைனராக வச்சா எப்படி வைப்பணும் அந்த மாதிரி நீங்கள் லோவர் லைன்லேயும் வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம். ஸோ லைக் இந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி வரும்ல, அது மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலி நமக்கு மஸ்காரா கண்ணில் பட்டுச்சுன்னா நம்ம ஜஸ்ட் கையில் தேய்ச்சிடுவோம். அதுவே வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ லைக் சேம் லைக் தட் அதே மாதிரி தான். பட் அந்த மஸ்காரா ட்ரை ஆகிடும் கையில் நம்ம வச்சுருக்கும் போது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் டிஃப்ரெண்ட். லைக் இவ்வளோ இன்னர் கார்னர் வரைக்கும் கொண்டு வராமல் சும்மா மிடில் வரைக்கும் கொண்டு வந்து அவுட்டர்லேருந்து மிடில் லிட் வரைக்கும் அது மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதே தான் ரிப்பீட் பண்ணுறேன். பட் கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, இல்லை அது ட்ரை ஆகிடும். பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா கண்ணை என்ன குத்திக்காதீங்க. எவ்வளோதான் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் கண்ணு குத்திக்கணும்னு நினச்சின்னா குத்திக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக், அவ்வளோதான். திஸ் இஸ் தி 5th ஸ்டெப். ஸோ நம்ம அந்த ஒரே ஒரு ஸ்டெப் மஸ்காரா வச்சு, அதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட் மஸ்காரா வச்சு மஸ்காராவும் போட்டோம் அண்ட் ஐலைனராகவும் அதை வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என் லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிப் பாம் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், ஆனால் நான் இதில் காட்டல. பட் லிப் பாம் இஸ் மஸ்ட். இல்லைனா வந்து லிப்ஸ்டிக் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ரேண்டமாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் போடுங்க, இல்லை லிப் பாமே ஒரு டிண்டர் லிப் பாம் போட்டாலும் ஃபைன். கை தான் பெஸ்ட்டு டூல்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. அண்ட் பேலன்ஸை லைக் லைட்டாக நோஸில் வச்சுட்டு வேறு ஃபிங்கரில் வந்து இப்படி பிளெண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக உங்களோட நோஸுக்கும் ப்ளஷ் போட்ட மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதை கேட்பாங்க மூக்கை யாரையா கிள்ளிட்டாங்களா அப்படி கேட்குற மாதிரி இருக்கும்.
வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பிடிக்கும். அதனால நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். ஸோ ஜஸ்ட் 5 ப்ராடக்ட் வச்சு வெறும் 5 ப்ராடக்ட் வச்சு நான் இதை ஃபுல் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அ சிம்பிள் மேக்கப் ஈஸியாக எல்லாரால பண்ண முடியும். 5 மினிட்ஸ் கிடையாது. நான் இப்படி பேசி காட்டுறதுனால 5 மினிட்ஸ். இதே நீங்கள் வந்து போடும்போது கண்டிப்பாக ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த மேக்கப் முடிஞ்சிடும். ஐம் ஷுர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்றது அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நோட் பண்ணிக்கிறதுனால நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், தென் அ சன்ஸ்க்ரீன், ஒரு 40 எஸ்பிஎஃப் மேலே SPF 40+ இருக்க ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் என் ஃபேஸுக்கு செட் ஆகின மாய்ஸ்சரைசர் தான் போட்டேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ ஸ்கின் கேராக பார்த்தீங்கன்னா இது 2. அண்ட் அது எல்லாமே செட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல லூஸ் பவுடர், பேபி பவுடர் ஆர் எனி க்ளோவிங் பவுடர், லூஸ் பவுடர்ஸ் விச் இஸ் யூ வாண்ட், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி ஆர் எல்ஸ் காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்காரா, அந்த மஸ்காரா வச்சு நான் என்னோட ஐலாஷஸை கோட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஐலைனராகவும் அதை வந்து ஃபில் பண்ணிட்டேன். தென் லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வச்சு ப்ளஷும் போடலாம். பட் நான் பெருசாக எதுவும் காட்டல, ஜஸ்ட் நோஸில் மட்டும் தான் போட்டு காட்டினேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ அந்த ப்ளஷை வச்சு நீங்கள் வந்து லைக் ஐஷேடாவும் அந்த லிப்ஸ்டிக்கை வச்சு ஐஷேடோவாகவும் போட முடியும். ரொம்ப வளரல. ஸோ அது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் 5 ப்ராடக்ட்டில் உங்களால் சிம்பிளாக மேக்கப் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட மேக்கப் லவர் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் காலேஜ் ஆஃபீஸ் போகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 2 இதுலையுமே 2 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த vlog இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய்.